தேங்க்யூ லார்ட். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இன்னும் அவர்கிட்ட சேரணும்? கரங்களை உயர்த்தி ஒரு அடி மட்டும் பாடிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். சந்தோஷமா அவர் அல்லேலூயா. 2 வாரங்கள் வேத புத்தகம் அப்படின்ற தலைப்பில் உங்கள் கூட பேசியிருக்கேன். உங்கள் ஞாபகத்தில் கொண்டு வரேன். நடுவில் 1ஆம் தேதி வந்துச்சு, அதை கண்டினியூ பண்ணல. இது 3ஆவது வாரம் பைபிள் அப்படின்னு உங்கள் கூட பேசுகிறேன். சொல்லும் ஒரு வார்த்தை மட்டுமல்ல, போன வாரம் உங்கள் கூட பேசினது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். பைபிள் ஜீவ அப்பம், இது என்னுடைய ஆகாரம், திஸ் இஸ் மை பிரெட் என்று உங்களுக்கு தெளிவாக பைபிள்லேருந்து காமிச்சிருக்கோம். சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய ஆகாரம். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா போதாது, தண்ணி குடிக்கணும் என்பது முக்கியம். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பைபிள் ஆகாரம் மட்டுமல்ல, பைபிள் தண்ணீர். இட் இஸ் மை ட்ரிங்க், இட் இஸ் மை வாட்டர், இட் இஸ் நொரிஷ்மெண்ட் டு அஸ். அப்பம் என்பது ஆகாரம். பிரெட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபுட், இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட். அது என்னுடைய போஷாக், அது எனக்கு நொரிஷ்மெண்ட் தருகிறது. ஒரு மனிதன் சாப்பாடு இல்லாமல் ஒரு 40 நாட்கள்லேருந்து 80 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. யாரும் போய் ட்ரை பண்ணிடாதீங்க. தண்ணி இல்லாமல் எவ்வளோ நாள் ஒரு மனுஷன் இருக்கலாம்னா 7லேருந்து 21 நாள் வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பைபிள் அப்பம் என்றால், பைபிள் வசனம் வார்த்தை தண்ணீர் என்றால், உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரீரத்திற்கு சாப்பாடு இல்லாமல் 80 நாள் மேலே பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம், 40 நாள் மேலே கஷ்டம். தண்ணீர் இல்லாமல் 21 நாள் மேலே யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இந்த தண்ணீரும் இந்த ஆகாரம் இல்லாமல் நீங்கள் எத்தனை நாள் பொழைச்சிட்ருக்கீங்க? அதுவே ஆச்சரியம் போல தெரிகிறது. நான் என்ன சொன்னேன் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஹவு கேன் யூ கோ ஸ்பிரிச்சுவலி வித்தவுட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் ஸோ லாங்? ஏன் இந்த 6-7 வாரம் பைபிளை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, நீங்கள் எல்லோரும் இதை உட்கொள்ள வேண்டும். ஸோ தொடர்ச்சியாக பேச போகிறேன். என்னுடைய நம்ம ஆவி ஆத்தும சர்ரம் பைபிள் ஸ்டடி 7 வாரம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆவி கர்த்தருடைய இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டாயிட்டு. என்னுடைய ஆவியை கர்த்தர் சுத்திகரிச்சிட்டாரு. என்னுடைய ஸ்பிரிட், என்னுடைய ஆவியை கர்த்தர் முத்திரையிட்டாரு. ஆனால் மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கீங்களா? மால் நூரிஷ்மெண்ட்டில் இருக்காங்க. ஆகாரமும் நீங்கள் சாப்பிடணும், தண்ணீரும் நீங்கள் குடிக்கணும். டெய்லி அது பண்ணால் தான் நீங்கள் ஆரோக்கியமுள்ள விசுவாசிகளாக இருப்பீர்கள். அதனால் பல பகுதிகளை எடுத்து உங்களுக்கு வேதத்தை போதித்து கொண்டு வருகிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே. ஸோ ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஸோ இயேசுதான் வார்த்தை. வார்த்தை ரொம்ப விலையேறப்பட்டது. இன்றைக்கி நான் தண்ணீர் என்று உங்கள் கூட பேச போகிறேன். 105ஆம் சங்கீதத்தினுடைய 40-41, Psalm 105, 40 and 41. The people asked and he brought, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அடுத்த வசனம், கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டு. போன வாரம் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அப்படின்னு,
ஒரு மன்னா அப்படின்னு பார்க்கும்போது மன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இது என்னன்னு அர்த்தம். ஆமென். எபிரேய மொழியில் மன்னா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இது என்ன. பட் மன்னா என்று சொன்னது லிட்டரலாக நிஜமாகவே ஆகாரமாக இருந்தாலும் வசனத்தில் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆமென். அது வானம் விட்டு இறங்கி வந்த மன்னா. ஸோ வார்த்தை குறிக்கிறது. இட்ஸ் லிட்ரலி பிரெட். இங்கே பார்க்குறோம் கண்மலை. எல்லாரும் சொல்லுங்கள் கண்மலை. நிஜமாகவே கண்மலை தான், ஒரு பாறை. அதுலேருந்து தண்ணீர் புறப்பட்டதாம். தண்ணீர்னால் நிஜமாகவே தண்ணீர் தான். ஆனால் இந்த வேத புத்தகம் ஆவிக்குரிய புத்தகம். ஆமென். இதை நீங்கள் ஆவியில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பைபிள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த கண்மலை படிச்சிங்கன்னா சொல்லுகிறது, அந்த கண்மலை அவர்களை தொடர்ந்தது. எங்க ஒரு பாறை, ஒரு இடத்துல பெரிய ஒரு பாறை இருக்குன்னா அது எங்கேயும் நகராது. காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தாலும் அங்கேயே தான் இருக்கும். பைபிள் சொல்ல அந்த கண்மலை அவர்களை என்ன செய்ததான், தொடர்ந்தது, ஃபாலோ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறது. ஆமென். பைபிளே ஆச்சரியத்தின் புஸ்தகம்தான். ஒரு செடி எரிகிறது ஆனால் எரியவில்லை, முற்செடி. அது அதிசயம், சூப்பர் நேச்சுரல். ஸோ நான் ஆராதிக்கிற தெய்வம் அசாதாரணமான அற்புதத்தின் தெய்வம். நல்லா கேட்கணும் இந்த வார்த்தையை. நான் படிக்கிற இந்த பைபிள் ஒரு ஆவிக்குரிய புத்தகம். ஒரு ஆவிக்குரியவராக ஆவிக்குரியவரை ஒரு எப்படி சொல்லலாம், இது ஒரு ஆவிக்குரிய புத்தகம். ஒரு ஆவிக்குரியவர் ஆவிக்குரியவர்களுக்கு எழுதியது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய புத்தகம் ஆவிக்குரியவரால் ஆவிக்குரியவருக்கு எழுதியிருக்கு. ஸோ இது ஆவி இல்லாதவர்களுக்கு இது புரிய போகிறது. நான் இதை பேசும்போது சிலர் இவர் வேறு வேலை இல்லை அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அவர் ஆவிக்குரியவர் அல்ல. ஸோ விண்டு சொல்கிறேன், ஆவிக்குரியவர் ஆவிக்குரியவர்களுக்கு எழுதின ஆவிக்குரிய புத்தகம் தான் நான் படிக்கிற இந்த பைபிள். ஆமென். அதனால தான் விஞ்ஞானிகளுக்கும் சயின்ஸ் ரொம்ப படித்தவங்களுக்கும் அறிவாளிகளுக்கும் இந்த பைபிள் புரிவது இல்லை. ஏன்னா இது அறிவால் புரிவதல்ல, இது ஆவியால் புரிவது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். ஸோ நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இந்த புத்தகத்தில் உண்டு. ஆமென். அதை நீங்களும் நானும் ஆவியில் புரிந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஸோ என்னுடைய கோல், என்னுடைய லட்சியம், இதை நான் ப்ரீச் பண்ணும்போது எதற்காக இதை செய்கிறேன்னா, நீங்கள் இன்னும் இந்த பைபிளை படிக்கணும். சீக்கிரத்தில் கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பைபிள் படிக்கிறதே உங்கள் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாய் மாறிடும். இது ஒரு ஹிஸ்ட்ரி புக் அல்ல, சரித்திர புத்தகம் அல்ல. இது ஒரு லிட்ரேச்சர், ஒரு என்ன சொல்லலாம், லிட்ரேச்சருக்கு என்ன சொல்லுவாங்க, இலக்கிய புத்தகம் அல்ல. இது கர்த்தரே 40க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு எழுதின தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி, தன்னை குறித்து சொல்லப்பட்ட புத்தகம். அவரே இந்த புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதை படிக்காமல் கிறிஸ்தவர்கள் இருப்பது நியாயமே அல்ல. பைபிள் சொல்லுது, அவர் கண்மலையை பிளர்ந்து அதிலிருந்து தண்ணீரை கொடுத்தாராம். 1 கொரிந்தியர் 10:4 அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் அப்போஸ்தலன் அங்கே பவுல் கொடுக்கிறார். 1 Corinthians 10:4 எப்படி வாசிக்கிறோம், and did all drink, எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற அவங்க கூட சென்றுச்சாம். யார் சென்றுச்சாம்? ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் கண்மலையை பிளர்ந்து ஆராய் தண்ணீரை கொடுத்தார். இப்போ பவுல் சொல்கிறார், அந்த கண்மலை அவங்க தொடர்ந்துச்சு, அந்த கண்மலை தண்ணீரை கொடுத்துச்சு அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அது மட்டுமா, கண்மலை மட்டுமா போச்சு, பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்கினி தூண் இஸ்ரவேலை நடத்திச்சு என்று நம்ம யாத்திரை ஆமத்தில் வாசிக்கிறோம். இப்போ நான் இப்படி சொல்கிறேங்க, அந்த கண்மலை கிறிஸ்து, அந்த தண்ணீர் கர்த்தருடைய வார்த்தை, அந்த மேகமும் அந்த அக்கினியும் பரிசுத்த ஆவியானவர். சொல்ல மாட்டீங்களா? ஸோ இது ஆவிக்குரிய புத்தகத்தை ஆவிக்குரியவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். என ஆவிக்குரியவர் இதை ஆவிக்குரியவர்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய புத்தகம் இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஸோ வாட்டர் ரெப்ரசன்ட்ஸ் வேர்ட். வார்த்தை என்பது தண்ணீரை காட்டுகிறது. இந்த உலகத்தில் இன்னைக்கு இந்த தண்ணீர் அப்படின்றது விலைக்கு சொல்லணும், வேகமாக போகிற நேரம்ல இந்த வாழ்க்கை முழுவதும் வார்த்தையின் யுத்தம் தான். ஆமென். எத்தனை பேர் வார்த்தையால் காயப்பட்டிருக்கீங்க? சொந்தத்தில், பந்தத்தில், குடும்பத்தில் எவ்வளோ வார்த்தைகள். ஆமென். ஸோ we are living in a world and in this life we are dealing with the war of words. வார்த்தையின் யுத்தத்தை தான் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். வார்த்தையை பற்றி நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஆமென். ஆண்டவர் இதில் சொல்வதெல்லாம் உண்மை. சாத்தான் என்ன சொல்லுவான்? அதுக்கு நேர் விரோதமாய் பேசுவான். ஆதாமுக்கு கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், இப்படி இப்படி செய் என்று சொன்னார். சாத்தான் வந்து கேட்பான், அவர் சொன்னாரா? ஸோ 2 பேருக்குள்ள ஒரு யுத்தம், வார்த்தையின் யுத்தம் தான் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நடுவில் நீங்கள் நானும் மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் a war of words. 3 பாயிண்ட் இன்னைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறேன். சாத்தான் உங்களை வார்த்தையின் வெள்ளத்தால், ஆமென், வெள்ளத்தால், வார்த்தையின் வெள்ளத்தால் உங்களை தாக்க நினைக்கிறான். வார்த்தையினுடைய பஞ்சத்தால் உங்களை வாட்ட நினைக்கிறான். ஆனால் இயேசு உங்களை வார்த்தையால் நிரப்ப நினைக்கிறான். Satan wants to flood you with words. Satan wants to famish you. ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி உன்னை வார்த்தை இல்லாமல் கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் இயேசு உன்னை வார்த்தையால் நிரப்ப விரும்புகிறார். நம்பர் 1, வெள்ளம் போல வார்த்தைகளை கொண்டு சாத்தான் உங்களை நிரப்ப விரும்புகிறான். வார்த்தை வெள்ளம்ன்றீங்களே, எப்படி இருக்குன்னு நான் பைபிளை சமீப காலங்களில் படிக்கும்போது வார்த்தை வெள்ளம் என்பதற்கு ஏராளமான வசனங்களை பார்க்க தொடங்கினேன். ஒரு சிலதை கொடுக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்பாடின் புஸ்தகம் 12:9. And the great dragon, உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு. அப்படின்னா பாம்பு, சர்ப்பம், சாத்தான், பிசாசு எல்லாம் ஒன்று தான். அந்த வசனத்தை திரும்ப என் கூட படிங்களேன். உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலிய, இவனுங்க எல்லாமே ஒன்று தான், சாத்தான். ஆமென். அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்த்து. ஸோ சாத்தான் இருக்கான்ன்றதுக்கு உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துருக்கேன். 15ஆம் வசனம், அதே அதிகாரத்தின் 15ஆம் வசனம் வரும்போது இப்படி வாசிக்கிறோம். And the serpent cast out of his mouth. சர்ப்பத்தின் வாயிலிருந்து என்ன வந்துச்சான்? தண்ணீர் வந்துச்சான். தமிழில் படிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ என்பது சபையை காட்டுகிறது. ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. நான் இப்படி சொல்ல போறேங்க இன்னைக்கு, இப்படி புரிகிறது எனக்கு. சாத்தான் வாயிலிருந்து வருகிறது வெள்ளம். வெள்ளம் என்பது வார்த்தை. வாயிலிருந்து வேற என்னங்க வரும்? வார்த்தை. He spews water out of his mouth against the woman. woman என்பது சபை. ஆமென். ஸோ எப்படியாகிலும் இந்த வார்த்தையால் உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிற சாத்தான் அவன் வார்த்தைகளால் உங்களை தாக்க நினைப்பான். நீங்க செதறாம சொல்லணும், எழுதியிருக்கிறபடியே. வார் ஆஃப், எப்படி சொல்லணும், வெள்ளம் உங்களுக்கு விரோதமாக. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு செய்தியெல்லாம் கேட்டுட்டு உற்சாகம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விரோதமான வார்த்தைகள் கேட்டிருக்கீங்க? உங்களை பார்த்து சொல்லுங்க, இது தேராது, இது உருப்படாது, நீ செத்து போயிடுவ, இது உங்கள் குடும்பம் உருப்படாது, இது நடக்காது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டவங்க யாரா இருக்கீங்களாங்க? நான் நினைக்கிறதுக்கு பின்னணியத்தில் ஒருத்தன் இருக்கிறான், சாத்தான். ஆமே. ஃப்ளட் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையின் வெள்ளம். ஃப்ளட் ஆஃப் வேர்ட்ஸ். ஆமே. தப்பானவரை நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவான் சாத்தான் வந்து. ஆமே. நீ அவனை பார்த்து சொன்ன, இல்லை நான் கரெக்டாக தான்டா பண்ணியிருக்கேன். ஒரு ஆமீன் வந்துச்சா பாருங்க. ஆமேன். இது தப்பான வேலையில் இருக்கிற, கடவுளுக்கு ஒன்று பிடிக்காது. ஆமே. தசமபாகம் கொடுத்தா ஒன்று நடக்காது. இப்படி பல்வேறு விஷயங்களை அவன் சொல்லுவான். வார்த்தையின் வெள்ளத்தை உங்களுக்கு விரோதமாய் வாயிலிருந்து துப்புவான். ஆமே. அது வெள்ளம் போல வரும். அப்பொழுது நீ அதை எதிர்த்து நிற்கணும்னா உங்களுக்கு ஒன்று தேவை, அது கர்த்தருடைய வார்த்தை. உன்னை பைத்தியம்னு கூட சொல்லுவான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தாவீது எழுதினதை பார்ப்போம். 69ஆம் சங்கீதம், Psalm 69 verse 1. Save me, O God, for the waters are coming to my soul. நான் இதை படிக்கும்போது முதல்ல எப்படி நினச்சேன்னா, அவரோட வழியோரமாக ஆத்தோரமாக போகிறார், கவுந்து தண்ணியில் ஊன்ட்டார் அப்படின்னு. இல்லைங்க, அவர் கீழே படித்து பாருங்க, சத்துருக்களை பற்றி பேசுகிறார். ஆமே. லிட்ரல் வாட்டர் பற்றி சொன்னாலும் அவர் சத்துருக்களை பற்றி பேசுகிறார். கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவருடைய சரித்திரத்தின் பின்னணித்து பார்க்குறோம். நீ ராஜாவாக இருக்க முடியாது, வார்த்தைகள். ஆமே. நீ ராஜாவாக இருக்க முடியாது. அப்சலோம் உன் சிங்காசனத்தை எடுத்துருவான். ஃப்ளட் ஆஃப் வேர்ட்ஸ், தனக்கும் தன் முன்னேற்றத்துக்கும் உயரத்துக்கும் விரோதமாய் சொல்லப்படுகிற கடினமான வெள்ளம் போன்ற வார்த்தைகள். ஆமே. ஸோ தாவீது சொல்ற, அந்த வெள்ளங்களின் ஆவியை புரண்டு ஓடுது அப்படின்றாரு. கடவுளின் பாவங்களுக்காய் உன்னை தண்டிக்கிறார். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தரம் தாங்க கடவுள் தண்டிப்பாரு, அந்த தண்டனை இயேசுவுக்கு கொடுத்துட்டாரு. இனி உனக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஏன் அதுக்கு பலத்தாமேன்னு சொல்லியிருக்கலாமே. தியோலாஜிக்கலா அதுதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இப்படி பல்வேறு வார்த்தைகளின் வெள்ளங்கள். சேவ் மீ ஓ காட், வாட்டர்ஸ் ஹவ் கம் அப் டு மை நெக். கழுத்தளவுக்கு வந்துடுச்சு, நான் ஆழத்தில் இருக்கிறேன். 14:15 அதே அதிகாரம் 14:15 69ஆம் சங்கீதம். டெலிவர் மீ அவுட் ஆஃப் த மயர், நான் அழிந்து போகாதபடிக்கு சேற்றில் நின்று என்னை தூக்கிவிடும்.
என்னை பகைக்கிறவர்கள் நின்றும் நிலையான என்னை பகைக்கிறவங்களுடைய என்னங்க நிலையாத ஜலத்து நின்றும் நான் நீங்கும்படி. இப்போ நீங்க புரிஞ்சுக்கணுங்க, அவர் என்ன சொல்றாரு? என் மேல வெள்ளம் ஓடுது, சேறு ஓடுது இல்ல, ஜனங்க என் மேல எரிகிற வார்த்தைகள், என் சத்துருக்கள் என் மேல் துப்புகிற அல்லது வெள்ளம் போல வருகிற வார்த்தைகள். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிளை நீங்க ஆழமா இருப்பேன்னு சொல்றோங்க? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 15ஆம் வசனத்தை படிக்கிறேன். ஜலப்பிரவாகங்கள் என் மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என் மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. வாயிலிருந்து வருவது தண்ணீர் என்றால் அது வார்த்தைகள். எத்தனை பேர் காயப்பட்டிருக்கீங்க வார்த்தைகளால்? உங்களை கேவலமா பேசி உங்களுடைய பழைய காலங்களை எடுத்து உங்களை சொல்லி நீங்க எத்தனை நாள் தூங்காம கஷ்டப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு சொல்றேங்க, எவன் உங்களை என்ன சொன்னானோ வசனத்தை எடுத்து தைரியமான இல்லை இருக்காமன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ இஸ் இன் வாட்டர் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத். தண்ணீர் என்பது வாயின் வார்த்தைகள். ஆமென். 93ஆம் சங்கீதத்தை பாருங்க, 3ஆம் வசனம் 93:3. The floods have lifted up. கர்த்தாவே நதிகள் எழும்பின. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கடைசியில் என் தீர்ப்பு, இந்த பைபிள் வார்த்தைகள் என்பது தண்ணீர். போன வாரம் பைபிள் என்பது ஆகாரம். சாப்பிட்டா மட்டும் போதாது, தண்ணி குடிக்கணும். Floods have lifted up their voice. The floods lift up their waves. ஸோ வெள்ளத்துக்கு ஒரு சத்தம் இருக்கும். The floods have lifted up, O Lord. The floods have lifted up their voice and the floods lift up their waves. அப்போ வெள்ளம், எல்லாம் சொல்லுங்க வெள்ளம். வெள்ளத்துக்கு என்ன இருக்குங்க? ஒரு சத்தம் இருக்கு. இது எங்க இருந்து வருது? வாயிலிருந்து, சாத்தான் வாயிலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னதை ஆழமா சிந்திக்கிறீங்கன்னா சொல்றேன். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கீங்களாங்க? நான் வெள்ளங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். இயேசு சொன்னாரு சுவிசேஷத்தில், ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் தன் வீட்டை கட்டுகிறான். எதன் மேல் கட்டுகிறான்? கண்மலையின் மேல் கட்டுகிறான். என்ன புரண்டு வந்துச்சாம்? வெள்ளங்கள் புரண்டு வந்துடுச்சு. ஆனால் வெள்ளங்கள் வந்தாலும் அந்த வீடு அழிந்து போகவில்லை. காரணம், அந்த வீடு எதன் மேல் கட்டப்பட்டது? கண்மலையின் மேல் கட்டப்பட்டது. கண்மலை என்பது கிறிஸ்து, கண்மலை என்பது வார்த்தை. வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கும் போது வெள்ளங்கள் எவ்வளவு உனக்கு விரோதமாய் வந்தாலும் ஓகே ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நல்லா கேட்கணும். இன்னும் கொஞ்சம் சிந்தனைகளை திறந்து சிந்தை சிதறாம கேளுங்க. ஆண்டவர் பேசுறாரா? சாத்தான் பேசுறானா? இன்னொரு முறை நல்லா கேட்கணும். ஆண்டவர் பேசுறாரா? எஸ். சாத்தான் பேசுறான்னு வெளிப்படுத்தலாம். ஓகே. அவனும் சத்ரு பேசுறானா? பேசுறான். இதுல பெரிய பிரச்சனை, நீங்களும் நானும் பேசுறோம். இங்க தான் உங்க வீழ்ச்சி, இங்க தான் என்னுடைய வீழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாயால மாட்டிக்கிட்டவங்க இருக்கீங்க? நான் ஒரு முறை அப்படி தான் ஒரு பெரிய இடத்துக்கு போனேன், வீசாக்காக போனேன். நான் சொல்ல நேரத்தை எடுக்க விரும்பல, பிகாஸ் எக்ஸாம்பிள் வார்த்தையில் நிற்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு கேள்வி கேட்டேன், அது எனக்கு வீழ்ச்சியாக மாறிடுச்சு. வாயால் மாட்டினவங்க. இன்னொரு முறை கேட்காதவங்களுக்கு கடவுள் பேசுகிறாரா? சாத்தான் பேசுகிறானா? அது ரெண்டையும் தாண்டி நீங்கள் பேசுகிறீங்களா? இங்கே தான் பிரச்சனை. ஸோ டீப் வாட்டர்ஸ், ஃப்ளட்ஸ், வெள்ளங்கள், இட் ரெப்ரசன்ட் வேர்ட்ஸ். ஆமென். உங்களுக்குள்ளேயே கர்த்தர் ஒரு ஜீவ தண்ணீரை வச்சிருக்கிறார், ஜீவ ஊற்ற வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தர் வார்த்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வார்த்தைகளும் தண்ணீர் தான். இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை தண்ணீர். இவ்வளோ தூரம் நம்ம எடுத்து காட்டினதாங்க. சத்ருவின் வார்த்தையும் வெள்ளங்கள். ஆமென். உங்கள் வார்த்தையும் வெள்ளங்கள். சிலர் மூழ்கி இருப்பது வேற யார் வார்த்தையிலும் அல்ல, உங்கள் சொந்த வார்த்தையிலேயே. ஓகே. நீதிமொழிகள் 6:2 இப்படி வாசிக்கிறோம். யூ ஆர் ஸ்னேர்ட் by the words of your mouth அப்படின்றார். and you are taken with the words of your mouth. நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். 18:21 உங்களுக்கு தெரியும். நீதிமொழிகளில் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் ஒரு வல்லமை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு. எனக்கு ஜீவனும் மரணமும் என் வாயில் இருக்கு, என் முன்னாடி யாரெல்லாம் சாவடிக்கலான்னு கடவுள் எனக்கு நாவை கொடுக்கல. அதெல்லாம் என்னுடைய ஊழியம், அதெல்லாம் நம்முடைய வேலை. இப்படி என்ன புரிஞ்சுக்கணும். கர்த்தர் பேசுறாரா? என்ன பேசுவார்? ஜீவனை பேசுகிறார். சாத்தான் பேசுறானா? பேசுறான். என்ன? மரணத்தை பேசுகிறான். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கடவுள் ஒரு வல்லமை கொடுக்கிறார். என்ன வல்லமை? ஒன்று நீ இதை ஒத்துக்கணும், இல்லை சாத்தானை ஒத்துக்கணும். இதை ஒத்துக்கிறவங்க வெற்றி பெறுவார்கள், அதை ஒத்துக்கிறவங்க சீக்கிரம் மரணத்தை காண்பார்கள். கர்த்தரோடு நான் ஒத்து போவேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
என்மேல் ஜீவனை பேசுகிற அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆமென். அல்லது என்மேல் மரணத்தை பேசுகிற சாத்தானின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வேன். ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உரிய வல்லமை கர்த்தருடைய என்னுடைய நாவில் இருக்கிறது. பைபிள் தண்ணீர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த தண்ணீர் உங்களுக்கு இருக்கும்போது வெள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கண்மலையின் மேல் கட்டப்பட்டவங்களாம் கை உயர்த்த ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 59:19 ஏசாயா 59:19. சத்துரு எப்படி வருவானா? வெள்ளம் போல வரும்போது. எல்லாரும் சொல்லுங்களேன், வெள்ளம் போல எப்படி வருவானா? எத்தனை வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சத்துரு எப்படி வருவானா? ஆமென். when the enemy comes in like a flood, சத்துரு வெள்ளம் போல. வெள்ளம் என்னங்க? வார்த்தையை கொண்டு உங்களை முடிப்பதற்கு உங்களுக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக என்ன செய்வாராம்? கொடியேற்றுவார். இங்கிலீஷ் பைபிளில் அவர் உங்களுக்காக ஒரு ஸ்டாண்டர்டை எழுப்புவாராம். அப்படின்னா உங்களுக்கு விரோதமாய் வெள்ளங்கள் புரண்டு வந்து நீ உருப்பட மாட்ட, தேர மாட்ட, நீ செத்துருவே, நீ அழுக்கானவன், நீ பாவி, நீ துரோகி என்று இந்த சத்தியத்திற்கு விரோதமான வார்த்தைகள் வெள்ளம் போல உனக்கு வரும்போது நீ எங்க தெரியுமா உன் கொடியே இருக்கு? கர்த்தர் உனக்காக ஒரு ஸ்டாண்டர்டு, கர்த்தர் உங்களுக்கு வாயின் வெள்ளத்தை தந்து ஜெயிக்க செய்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு சோதனைக்காரன் வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்போது 3 முறையும் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எழுதியிருக்கிறபடியே. எல்லாரும் வாயை திறந்து என் கூட சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி. இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். அதனால தான் இதை படிக்க சொல்கிறோம். ஆமாம், அதிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தேவகுமாரனுக்கே சோதனைக்காரனை ஜெயித்து சோதனையை ஜெயிப்பதற்கு எழுதியிருக்கிறபடியே என்று சொல்ல வேண்டி இருந்துடுச்சுன்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்கே இயேசு ஜெயித்தது அறிவால என்று சொல்லவில்லை. இயேசு ஜெயித்தது இன்டெலிஜென்ஸ்னால் அல்ல, தன் சிந்தனையின் திரளால் அல்ல, தன் அறிவால் அல்ல, ஞானத்தால் அல்ல. இயேசு சாத்தானை ஜெயித்தது ஒன்றே ஒன்றுதான், எழுதி. எல்லாரையும் கூட எழுதி இருக்கிறபடியே. பைபிளை உங்களுக்கு நான் போதிக்கிறேன், ஏன்னா நீங்கள் இன்னும் படிப்பீங்க. அப்படி நாம சொல்ல மாட்டீங்களா? ஸோ நம்பர் 1, சாத்தான் நம்மை வெள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருவான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எழுப்புவார். சேட்டன் will flood you with words. பல வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது நீங்கள் அங்கே நின்று கொண்டு தைரியமாய் சொல்லணும், நான் வாளல்ல தலையாயிருப்பேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுரை, கர்த்தர் என் சார்பில் நிற்கிறார், கர்த்தரை கொண்டு ஜெயம் பெறுவேன். நம்பர் 2, சாத்தான் நம்மளை வார்த்தையின் பஞ்சத்தில் வைப்பான். ஆமென். விளக்கி சொல்றேன், இந்த வார்த்தை நீங்க கேட்க கூடாதுன்னு நினைக்கிற முதலால் சாத்தான். அதனால தான் சர்ச்சில் அரை மணி நேரம் பேசும்போது 3 நிமிஷம் கூட சிலருக்கு செய்தி வந்து சேர்வதில்லை. உங்க சிந்தனையை சிதற விட்டு உங்களை வசனம் கேட்காதவர்களாய் மாத்துகிற, அல்லது ஒரு துன்பத்தை கொண்டு வந்து சர்ச்சுக்கு வரும்போது அந்த வியாகுலத்தையே நினைச்சிருப்பியே தவிர வார்த்தையை கேட்கறது எப்படியாவது உன்னை தடுக்கணும்னு நினைக்கிறவன் அந்த கல்லப்பே. ஒரு வசனத்தை காட்டுகிறேன், ஆழமாய் சிந்திக்கணும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். The book of Amos, the prophetic book, 8 and 11. Behold, the days come, saith the Lord God, that I will send a famine in the land, not a famine of bread, nor a thirst for water, but of hearing the words of the Lord. தமிழ்ல சீக்கிரமா, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன். என்ன சொல்றாரு? பஞ்சத்தை அனுப்பி அப்போ இல்லை தண்ணி இல்லைன்ற பஞ்சம் அல்ல, ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலத்தின் குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம். இருங்க, இதான் அவசரமா படிக்கிறீங்க பாருங்க, அங்கதான் வம்பு பண்றீங்க. கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாத பஞ்சத்தை. அப்படின்னா இங்கிலீஷ்ல பாருங்க, not thirst but hearing the words of the Lord. வார்த்தை இருக்கா? பைபிள் கையில் இருக்கா? சண்டே கோஷி பாஸ்டர் பேசுறாரா? எல்லா பாஸ்டரும் பேசுறாங்களா? அதெல்லாம் பஞ்சம். அது இருக்கு, பைபிள் இருக்கு, வார்த்தை இருக்கு, எல்லாம் இருக்கு, பிரசங்கம் இருக்கு. ஆனா என்ன பஞ்சம்? கேட்கிற பஞ்சம். புரியல உங்களுக்கு? புரிஞ்சதா? நீங்க எகிரிலாமேன்னு சொல்லியிருப்பீங்க. There is a famine in the land. So 2 கான்வர்சேஷன் இங்க போயிட்டு இருக்கு, ஒன்று நேச்சுரல், ஒன்று ஸ்பிரிச்சுவல். ஆமென். நீங்க ஸ்பிரிச்சுவலா கேட்கிற காதுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Amos did not say famine of words, he said famine of hearing of the words. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறாங்க. எங்க தெரியுமாங்க நீங்க சபைக்கு போனோம்? வார்த்தை பேசப்படுற இடத்துல. அதில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும்.
ஸோ பஞ்சம் வரப்போகுது. என்ன பஞ்சம்? கேட்குற பஞ்சம். ஏன்னா நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வார்த்தை கிடைச்சாலே அதை வாரிட்டு போகக்கூடிய வெள்ளத்தை சாத்தான் அனுப்புவான். சத்ரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வசனம் என்ற கொடி ஏற்றி உங்களை நிற்க செய்வாராக. ஜோஷுவா என்ன சொன்னார்? இந்த வேதத்தில் நீங்கள் தியானமாக இருந்து, இதில் நீங்கள் இரவும் பகலும் நீ இருந்து, இதை நீ தவறாமல் காத்துக்கொண்டு இந்த வசனத்தின் மேல் தியானமாக இருந்தால் வழிகளெல்லாம் நீ என்ன செய்வ? வாய்க்கச்சே. ப்ராஸ்பர் என்றார். எத்தனை பேர் செழிக்கணும்னு நினைக்கிறீங்க? 7 பேர். இன்னொரு வாட்டி, எத்தனை பேர் செழிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இங்க நின்று சொல்றதை விட இந்த பைபிளை படிச்சீங்கன்னா நான் நம்புறேன் நீங்க செழிப்பீங்க. சங்கீதம் 1 உங்களுக்கு தெரியும். பாவிகள் இருக்கும் இடத்தில் இருக்காமலும் பரிகாசக்கார் உட்காரத்தின் இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவசரமான பெண்ண பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை பொறுப்பான். இங்கிலீஷ்ல வாட் எவர் ஹீ டூத், அவன் எதை செய்தாலும் அது செழிக்கும். இங்கிலீஷ்ல ப்ராஸ்பர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ப்ராஸ்பர் என்ற வேர்டு வந்தாலே நமக்கு அது என்னமோ ப்ராஸ்பெரிட்டின்னு வந்தோடனே அது என்னமோ தப்பாக நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிற ப்ராஸ்பெரிட்டி 5 ஃபெராரி 3 BMW 7 மாடி 50 மாடி எல்லாம் கிடையாது. நான் சொல்கிற ப்ராஸ்பெரிட்டி என்ற ஹீப்ரூ வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமாங்க? ஒரு மனுஷன் பாரத்தை சுமந்து நடக்கிறான், இன்னொருத்தர் வந்து அந்த பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு அந்த குன்றின் மேல் ஏறி சொல்ல அவருக்கு உதவி செய்கிறது ப்ராஸ்பெரிட்டி என்ற அர்த்தம். புரியல உங்களுக்கு? இல்லைனா இப்படி சொல்லலாம், ஆமென், உங்கள் மேலே இருக்கிற பாரத்தை அவர் மேலே எடுத்து நீ சுமக்க வேண்டிய பாரத்தை அவர் சுமப்பது ப்ராஸ்பெரிட்டி. எத்தனை பேர் உங்கள் பாரத்தெல்லாம் கர்த்தர் சுமந்து நீங்கள் தாண்ட வேண்டியதெல்லாம் நீங்கள் தாண்டி சாதிக்க வேண்டியதெல்லாம் தாண்டி, நான் சொல்கிறதுக்காக ஒரு ஆமேன்னு சொல்ல, கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். உங்கள் திருமணம் செழிக்கும், உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் பிள்ளைங்க செழிக்கும், உங்கள் ஆரோக்கியம் செழிக்கும், உங்கள் பொருளாதாரம் செழிக்கும், உங்கள் வேலை, உங்கள் துறை, உங்கள் அரசியல் எல்லாமே செழிக்கும். இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வது எல்லாம் செழிக்கும். அல்லையா? சொல்ல மாட்டீங்களா? ஸோ நான் பஞ்சத்தை அனுப்புவேன். இது பிரெட்டு தண்ணிக்குள்ள பஞ்சம் அல்ல, வார்த்தையை கேட்குற பஞ்சம். மார்க்கு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 14-16. And these are they by the wayside where the word is sown, but when they have heard, படிச்சிங்களா? அதை அவர்கள் இதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை, இருங்க, வசனத்தை கேட்ட முதல் வரி படம் வசனத்தை எல்லாரும் பாருங்க, இதுதான் கேட்கறதே இல்லை. ஓகே, வசனத்தை கேட்டு 24 மணி நேரம் சொல்லிச்சா? கேட்டு அடுத்த வாரம் சொல்லிச்சா? 1 மாதம் சொல்லிச்சா? இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறீங்க, கேட்ட உடனே வசனத்தை எடுத்து போடுகிறானாம். எனக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப வருஷம் எனக்கு புரியல. நல்லா கேட்கணும். சிலர் தூங்குறீங்க, கேட்கவே இல்லை. சிலர் கேட்டீங்க, வசனம் உள்ள வந்துடுச்சு, நீங்கள் கேட்ட உடனே இம்மீடியட்லி உடனே அந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்திலேருந்து என்ன செய்கிறான்? சாத்தான் எடுத்துடுறான். ஆமென். எனக்கு இது ரொம்ப வருஷமாக இது ஒரு புரியவே இல்லை, எப்படி எடுப்பான்? ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் நான் காத்துக்கொண்டேன், நான் ஹைடு பண்ணிட்டேன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருக்க வார்த்தையின் இதயத்தில் ஹைடு பண்ணிட்டேன், காத்துக்கொண்டேன், மறைத்து கொண்டேன். ஆமென். ஆனால் இயேசு சொல்றார், சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர் இயேசு சொல்றாரு, அவன் உடனே வார்த்தையை உங்கள் உள்ளத்தை விட்டு எடுத்துட்டான். ஆமென். திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கர்த்தர் பேசுகிறாரா? சாத்தான் பேசுகிறானா? இன்னொருத்தர் பேசுகிறாரு. யார்? நீங்கள் பேசுகிறீங்க. இன்னொரு முறை சாத்தான் பேசுகிறானா? கர்த்தர் பேசுகிறாரா? வேறு யார் பேசுகிறாங்க? நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நான் யோசித்தேன், எப்படி என் உள்ளத்தில் வந்து மறைக்கப்பட்ட வார்த்தை எப்படி எடுக்க முடியும்? இயேசுவே சொன்னார், உள்ளத்தின் நிறைவு தான். ஆமென். இப்போ வார்த்தை கேட்டீங்க, கலங்காத, நான் உன்னுடன் இருக்கிறேன், எல்லாம் சொல்லியாச்சு, கேட்டாச்சு. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு யாரோ மீட் பண்ணுறீங்க, ஏதோ நடக்குது, உன் வாயாலே சொல்கிறேன், இது எதுவும் நடக்காதுங்க. இப்போ உள்ளத்தில் மறைக்கப்பட்ட வார்த்தை சாத்தானால் எடுக்க என்ன பண்ணுறான்? உங்கள் வாயால் பேச வைக்கிறான். நீங்கள் பேசணுன்னே உள்ளத்தின் நிறைவு வாய் பேசிய போது உள்ளத்தில் மறைந்த அந்த வார்த்தை உங்கள் வாயை விட்டு வெளியே போயிடுச்சு. ஃபினிஷ்ட். இந்த சர்வீஸுக்கு நீங்கள் வந்தது வேஸ்ட் என்ற நிலை வருகிறது. ஆனால் வார்த்தை உங்ககிட்ட வரும்போது, மரியாளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்த போது
நீங்கள் அந்த வார்த்தையை உள்ளத்தில் மறைச்சு, இது எனக்கு தந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு வெள்ளமே வந்தாலும் அந்த வார்த்தையை நான் விட மாட்டேன், அந்த வார்த்தை மேலே நிற்பேன் என்று இதயத்தில் நீங்கள் காத்துக்கொண்டால், புரிஞ்சதுன்னா நீங்கள் ஆமீன் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை தராரு, யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆமேன். சாத்தானுடைய முக்கியமான வேலை இம்மீடியட்டாக உங்களை பேச வைப்பான். ஆமேன். ஆமாடா இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிப்பான். ஏதாவது ஒன்று சொல்ல வைப்பான் பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் இருந்த அந்த வார்த்தையை சாத்தான் வெளியே எடுத்துட்டான். வார்த்தை வெளியே போனதுக்கப்புறம் அந்த வார்த்தை உங்கள் நிலைக்காத போது அது உங்களுக்கு வெற்றியும் அது தர வேண்டிய பலன்களையும் உங்களுக்கு தராமல் போய்விடுகிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? வார்த்தையை பெற்றுக்கொண்ட யாராக இருக்கீங்களா? அதை உள்ளத்தில் மறைச்சிக்கோங்க, அதை தியானம் பண்ணுங்க, அதை மெமரைஸ் பண்ணுங்க, அதை பிடிச்சிக்கோங்க, அதை பாண்டர் பண்ணிகிட்டே இருங்க, விடவே விடாதீங்க. கர்த்தர் சொன்னாருங்க, நீ எவன் வேணா என்ன வேணா சொல்லிக்கோங்க, கர்த்தர் சொன்னாருங்கன்னு அந்த வார்த்தையை விடாத. வாயை திறந்து எதையும் சொல்லி அந்த வார்த்தையை கக்கிடாத. இன்னொரு முறை ஆண்டவர் பேசுறாரா? சாத்தான் பேசுறானா? பக்கத்தில் நீ தான் பேசுற. உட்காந்துட்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு எதையாவது பேசுறது. Satan takes your word away. ஸோ 2 கான்வர்சேஷன் இங்கே நடக்கிறது. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல். நம்பர் 3, ஒன்று சாத்தான் வெள்ளம் போல வார்த்தை உனக்கு விரோதமாய் கொண்டு வருவான். 2 வார்த்தையின் பஞ்சத்தில் உன்னை நடத்துவான். உனக்கு தந்தாலும் வார்த்தை உன்னை அப்படி எடுத்து பஞ்சமாக உன்னை வைக்கணும்னு நினைப்பான். நீங்கள் வார்த்தை உள்ளத்தில் காத்துக்கொள்ளணும். வார்த்தை வெள்ளம். 3வது, இயேசு வார்த்தையால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். 1 Corinthians 2:13 இப்படி வாசிக்கிறோம். Which things also we speak, not in the words which man's wisdom teacheth, but which the Holy Ghost teacheth, comparing spiritual things with spiritual. தமிழில் படிக்கிற அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோட சம்பந்த. நல்லா கேட்டுக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 14 வசனத்தை படிச்சிரும். 14, but the natural man receiveth not the things of the Spirit of God. ஜென்ம சுபாவம், நேச்சுரலான மனுஷனுங்க, ரட்சிக்கப்படாத மனுஷனுங்க, மீண்டும் பிறக்காத மனுஷனுங்களுக்கு யாரா இருக்கீங்களா இங்க? இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமென். ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ அந்தஸ்து இருக்கலாம், மாம்சமானவன் அல்லது மீண்டும் பிறக்காத ஆவி பெறாதவன் யாரும் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்க. அது நேச்சுரல் மேன், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மேன். ஸ்பிரிச்சுவல்லாம் வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு நான் பேசுறது கண்டிப்பாக புரியணும். புரியலன்னா நீங்கள் நேச்சுரல் மேன். ஆமாம். ஸோ நேச்சுரல் மேனுக்கு தெய்வீக மகத்துவங்கள், ஆவிக்குரிய ஆழங்கள் எதுவும் புரியாது. காரணம், இந்த ஆவிக்குரிய புத்தகம் ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவர் எழுதிய புத்தகம். இது மனுஷர் நேச்சுரல் மேன், இயற்கை மனிதர்களுக்கு இது புரியவே புரியாது. ஆமாம். உங்களுக்கு தெரியும், எனக்கு நேரம் இல்லாதனால அடுத்த சர்வீஸில் நேரம் இருந்தால் இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் நேரம் இருந்தால் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து சமரியா வழியாய் போகிறாரு. 4ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 7-14. அங்கே போய் ஒரு பெண்மணியை கர்த்தர் சந்திக்கிறாரு. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறார். ஆமென். அப்புறம் கீழே படிச்சுட்டே வரும்போது இயேசு சொல்றார், நான் யார் தெரியுமா, நீ யாருன்னு தெரிஞ்சா நீ என்னிடத்துல தண்ணீர் அப்படின்னு பல விஷயத்தில் ஆவியில் பேசுகிறாரு. அதுக்கு ஒன்றுமே புரியல. அது என்ன தருமை சொல்லிட்டு, இவ்வளோ ஆழமாக தண்ணி இருக்கின்றிய பக்கெட் இல்லையன்றது புரியலங்க. இதுதாங்க பைபிள். நீங்களும் நானும் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து மேசையா வருகை ஆழம் பேசுகிறாரு. அந்த அம்மா சொல்லுது, பக்கெட் இருந்தால் தானே தண்ணி எடுக்க முடியும். ஏன்னா இது ஆவிக்குரியது. ஆவிக்குரியவர்களுக்கு எழுதப்பட்ட, ஆவிக்குரியவர்களால் எழுதப்பட்ட ஆவிக்குரிய புத்தகம் ஆவிக்குரியவர்களுக்கு தான் புரியுமே தவிர ஆவிக்குரியவர் அல்லாதவர்களுக்கு இந்த புத்தகம் புரியாது. அழகா பவுல் சொல்றார், இது நேச்சுரல் மேனுக்கு புரியாது, இது ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு தான் புரியும். Don't waste your time trying to explain Bible to a natural man, because natural man's mind can never understand the Bible, because this is a spiritual Bible written to a spiritual people from a spiritual being, the living God. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எப்படியோ கடைசியில் அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சு பானை விட்டு ஓடி போயிட்டா. ஆமென். ஹல்லேலூயா. praise the Lord. இன்னைக்கு நீங்கள் இந்த சர்ச்சில் இருக்கும்போது எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆவிக்குரியவர்கள்? ஆவிக்குரியல் அல்லாதவங்களுக்கு உடனே என்ன சொல்கிறார் அவர்? அது எப்படி பைபிள், அது எப்படி எழுதுவார்? இது உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுக்குள்ளே நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரிய போகிறது இல்லைன்னு பவுல் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க நேச்சுரல் மேன், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மேன்.
இல்லை நான் உனக்கு 5 கேள்வி கேட்கணும். ஐயா நீ கேட்டு போயிட்டே இரு, எனக்கு நேரம் இல்லை, நான் படிக்கிறேன். நான் ஆவிக்குரியவர் எனக்கு தந்த ஆவிக்குரிய புத்தகத்தில் ஆவிக்குரிய எனக்கு தான் புரியுமே தவிர இது உனக்கு புரியாது. கர்த்தர்கிட்ட வா, இயேசுவை ஏற்றுக்கொள், அவர் ரட்சகர். என்னைக்கு அந்த ஆவியினை பெற்றுக்கொள்றேன் அன்னைக்கு இது தானா புரியும். Hallelujah. Praise the Lord. அது எப்படி மீன் வயிற்றுல 3 நாள் இருக்க முடியும் எனக்கு தெரியாது. இருக்கு என்ன, எங்கள் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல், அவரால் எல்லாம். அது எப்படிங்க செடி எரியும் எரியாமல் இருக்கும்? சூப்பர் நேச்சுரல். இல்லை சொல்ல இது எங்களுக்கு தாங்க புரியும், உங்களுக்கு புரிய போகிறது. அதான் அவள் கேட்குறா, பக்கெட் இல்லாமல் எப்படி ஆழத்துலேருந்து எடுப்பேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார், நான் ஜீவ தண்ணீர், நான் யாரும் தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட தண்ணியை கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன், நீ காலமெல்லாம் நீ தாகம் எடுக்க மாட்டாய். அது சரியா? பக்கெட்டு எங்கே எவ்வளோ நேச்சுரலாக இருக்க பாருங்க, எவ்வளோ சீப்பாக இருக்க பாருங்க. அதான் ஆண்டவருடைய விஷயங்கள் புரிந்து கொள்ள நேச்சுரல் மைண்ட், ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்ற வித்தியாசத்துக்குள் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை அந்த வெற்றியோடு நடத்துவாராக. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இன்னைக்கு ஆழமான ஜீவ ஊற்றுகள். 2 கையை கொஞ்சம் உயர்த்துங்களா, நியூ லைஃப் பாணியில். இங்கே அமர்ந்து இருக்கிற நீங்கள், என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற இந்த பைபிளை படிக்கிற உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். உங்களுக்குள்ள ஒரு ஃபவுண்டன், உங்களுக்குள்ள ஒரு ஜீவ ஊற்றையே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை பெற்றுக்கொண்ட யாரும் குறைய மாட்டீர்கள். எப்படி நான் ஜெயிப்பேன்? நம்பர் 1, உங்க ஆவி என்னைக்கே ரட்சிக்கப்பட்டுச்சு. உங்க ஆவி இரத்தத்தால் கழுவப்பட்டுச்சு. உங்க ஆவியை கர்த்தர் மீட்டு கொண்டார். உங்க ஆவி பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டது. ஆனா உங்க சிந்தனை இருக்கு பாருங்க, சோல், உங்க மைண்ட், இமோஷன்ஸ், வில், இது திருந்தணும்னா, இது கழுவப்படணும்னா பைபிளை படிச்சுதான் ஆகணும். விசுவாசிகளே, உங்க ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சு, இது இன்னும் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. இது சுத்திகரிக்கப்படணும்னா இது ஒன்றால தான் சுத்திகரிக்கப்படுகிறது. அது கர்த்தருடைய ஒரே ஒரு வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம், க்ளோஸ் 5ஆம் அதிகாரம் 25-26, Ephesians 5:25-26. புருஷர்களே, மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும், that he might sanctify and cleanse it with the washing of water by the word. இருக்கீங்களா விசுவாசிகளே? நீங்க உங்க ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சு, ரத்தத்தால் கழுவப்பட்டுச்சு. ஆனா உங்க சிந்தனையும், இமோஷன்ஸ், உங்க வில், உங்க பெருமை, உங்க ஆசை, உங்க இச்சை, இதெல்லாம் கழுவதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தருடைய. ஆமாவா இல்லையா? Our spirits are cleansed already by the blood, and our soul, our mind is cleansed by the word. ஜெயிக்கணுமா? பெருமையை ஜெயிக்கணுமா? ஆசைகளை ஜெயிக்கணுமா? கோபத்தை ஜெயிக்கணுமா? கசப்புகளை ஜெயிக்கணுமா? மன்னிக்கணுமா? எது வேணும்? வார்த்தை. இந்த தண்ணி வேணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் இதை டெய்லி கொஞ்சம் படிங்களேன். படித்தா உங்களை என்ன செய்யுமா? எபேசியர் பவுல் சொன்னார், உங்களை கழுகும். டெய்லி உங்கள் செல்ஃபோனில் ரிமைண்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் ரிமைண்டர் வச்சு டெய்லி 5 வசனமோ 2 வசனமோ 1 வசனமோ ரிமைண்டர் வைத்து டெய்லி ஒரு வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க, படிங்க, படிச்சுட்டே இருங்க. சத்ரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தர் உங்களுக்காய் ஒரு கொடியேற்றுவார். நான் நல்ல பாஸ்டர் 2 நாள் சொல்கிறேன். நான் என் பிரசங்கம் கொஞ்சம் நீளமாக போச்சு, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு கண்ணு என்னை பார்க்குற மாதிரி வச்சுட்டு பைபிளை திறந்து அந்த கேப்பில் ஒரு 3 வசனத்தை படிச்சுட்டு போயிரு. நல்லா தானே சொன்னேன்? உங்கள் ஆமென் நீங்களே வச்சுக்கோங்க. அவ்வளோ போர் அடிச்சுது. கோஷி பாஸ், என்ன பாஸ் இப்படி எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. அந்த கேப்பில் தூங்காத. நல்ல நேரம், ஆராதனை பிரசன்னம் இருக்குது. பிரசங்கம் தானே போர் அடிக்குது. கையில் பைபிள் இருக்குல்ல, திறந்து எப்பா நீ போர் அடிக்கிற மாதிரி பண்ணியா, அது நடுவில் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு 3 வசனத்தை படிச்சிடறேன். அந்த நேரம் கூட வீணாக்காமல் இன்னும் ஒரு 2 வசனத்தை கற்றுக்கொள். பிகாஸ் வேர்ட் இஸ் எவ்ரிதிங். வசனம் தண்ணீர். கை உயர்த்துங்க, முடிச்சிடறேன். கர்த்தர் பேசுகிறாரா? பைபிள். ஆமென். சாத்தான் பேசுகிறானா? அவன் வாயின் வெள்ளம். நீங்கள் பேசுகிறீங்களா? நிறுத்துங்கோ. நிறைய பேர் மூழ்கி இன்னைக்கு உருப்படாமல் போனது உங்கள் சொந்த வார்த்தையில். யூ ஆர் ட்ரவுண்ட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இன்னைக்கு வெளியே போகும்போது பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு விரோதமாய் 1000 வெள்ளங்கள் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை இதயத்தில் காத்துக்கொண்டு
Shall we stand in the presence of God? That's all the time I got. Thank you so much. Thank you, Jesus. Quickly. Hallelujah, Lord. எல்லாத்துக்காகவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கை உயர்த்தி கேளு. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த செய்தியின் மூலம் என் கூட என்ன பேசுறீங்க எனக்கு சொல்லித்தாங்க. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, சந்ததிகளை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க. எல்லா கஷ்டத்திலும் துணையாயிருங்க. எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கணும்ப்பா. தலையாக மாற்றுங்க. துன்பங்களெல்லாம் அற்று போகணும். சஞ்சலம் தவிப்ப ஒடித்து போடுங்க. நித்திய மகிழ்ச்சி சிரசின் மேல வரட்டும். சாத்தான் வெட்கப்படணும். அவன் வெள்ளங்கள் வந்து என்னுடைய வீட்டை மோதினாலும் நான் கட்டப்பட்டிருப்பது கன்மலையின் மேல், வார்த்தையின் மேல நிற்கிறேன். கர்த்தர் எங்களை நடத்துவீராக என்று வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வார்த்தையை தியானிக்கிற கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க என்று வேண்டி ஜெபித்து உங்கள் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. இன்னும் உம்மை